ஹாய் கைஸ், வெல்கம் டு அத்லெட் வைஃப் 02. அதாவது கடந்த ஒரு சில வருட காலகட்டமாக விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னேறிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தடகளம், அதாவது அத்லெட்டிக்ஸ், ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே முன்னேறி இருக்குது. அந்தளவுக்கு நம்ம வீரர்களும் பல சாதனைகளை வந்து நேஷனல் லெவல் ஆகட்டும், இன்டர்நேஷனல் லெவல் ஆகட்டும், நம்ம தமிழக வீரர்கள் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து தடகளத்தில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய அத்லெட்டையெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு அவங்கள ஜூனியர் கேட்டகரியிலேருந்து, அதாவது இளம் வயதிலிருந்தே அவங்கள பல போட்டிகள் வச்சு அவங்கள ஊக்குவிச்சா மட்டும்தான் அவங்க நாளைய தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வீரர்களாக அமைவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இளம் வீரர்களை எல்லாம் ஊக்குவிக்கிற விதமாக மற்றும் கண்டறிகிற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் மீட் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. அந்த மீட் எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, எந்தெந்த வயதுடைய வீரர்கள்லாம் வந்து பங்கேற்கலாம், ப்ளஸ் இது இல்லாமல் அந்த ஈவெண்ட்டை பற்றின முழு டீட்டெயில்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது, அப்படிப்பட்ட அந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே வீடியோக்குள்ள ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.